அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செவிக்க விரும்புகிறேன். என்னோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்திருங்கள். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அழகான வார்த்தையை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இனி நான் அவருடைய பாவங்களை நினைக்காம அவங்களுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை எல்லாம் நான் கிருபையாய் மன்னிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதாய் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவமும் அவனுடைய அநியாயங்களும் அவனுடைய அக்கிரமங்களும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இன்றைக்கு நல்லா இருந்தாலும் நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுகிறது. பாவம் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷம் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் கலக்கும் போது எப்படி அவனை கொல்ல ஆரம்பிக்கிறதோ, ஒரு பாம்பு ஒரு மனிதனை கடிக்கும் போது அந்த விஷம் மனுஷனுக்குள்ளே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷம் மனிதனுடைய இரத்தத்திலே கலந்து எப்படி அவனுடைய ஜீவனை பறித்து கொள்ளுகிறதோ, அதே போல தான் பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போவோ செய்தது இன்று அவனுடைய நாட்களில் வந்து அந்த விஷம் பரவுவது போல் அவனை பரவி அவன் எதை செய்தாலும் அவனால் பிழைக்க முடியாதபடி வாழ முடியாதபடி எல்லா சூழ்நிலைகளும் அவனை எதிர்த்து நிற்பது போலும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறதே அவனுக்கு பாதகமாக மாறினது போலும் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது துரோகிகளாய் மாறுவார்கள். உங்களுக்கு உதவி செய்தவர்களாய் அன்று காணப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்த உதவியை விட உங்களுக்கு செய்கிற உபத்திரவங்களும் கொடுமைகளும் அதை விட அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? பாவம் உங்களை அப்படியாய் மாற்றி அமைக்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு அற்புதமான வசனமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மேலும் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய முதுகுக்கு பின்னால கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்து விட்டாராம், பார்க்க மாட்டாராம் பாவத்தை. அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களை தேவன் நினையாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய பாவங்கள் அவருக்கு முன்னே நினைப்பூட்டுதலாய் இருந்து விடக்கூடாது. இன்றைய நாளில் கிருபையாய் தேவன் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுடைய அநியாயங்களை மன்னிக்க விரும்புகிறார். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆதலால் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தொன்மாக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். அவரை யாராலும் நம்ப முடியாமல் போக முடியாது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே அவரை நம்பித்தான் ஆக வேண்டும். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்டே அது ரெண்டாக உலக சரித்திரம் பிரித்திருக்கிறது. நீங்க படித்திருக்கிறீர்கள். ஆகவே இயேசுவின் கல்லறை தான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. இங்கே அவரை அடக்கம் பண்ணினோம், ஆனா அவர் உயிரோடு எழுந்தார். கல்லறை வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க யாரும் பார்க்கலாம், அது திறந்திருக்கிறது. உள்ளே இயேசு இல்லை. இயேசு இப்பொழுது உயிரோடு எழுந்தவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். மீண்டும் அவர் வருவேன் என்று சொன்னார். அந்த இயேசுவை நீங்க சந்திக்க வேண்டுமானால் கிருபையாய் உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு உங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை அநியாயங்களின் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்தார். இதை நீங்கள் விசுவாசித்தால், இதை நீங்கள் நம்பினால், இயேசு உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் நம்பினால், இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் தந்து உங்களுடைய அக்கிரமங்களையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அநியாயங்களையும் இனி அவர் நினையாது இருப்பார். ஏனென்றால் கிருபையாய் அவர் மன்னிப்பார். அவர் உங்களுக்காய்
பிரயாச்சித்தம் செய்திருக்கிறார். நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுடைய எல்லா இந்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது தேவன் தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே சமுத்திரன் ஆழத்திலே உங்களுடைய காரியங்களை தூக்கி பாவங்களை எறிந்து விட்டார் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். மீண்டும் குற்ற மனச்சாட்சி உங்களுக்குள்ளே வருவதில்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும், உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்கள் பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதை செய்கிறவர் இயேசு ஒருவர் தான். இயேசுவை சந்தியுங்கள். இந்த இயேசு நல்ல தெய்வம். இயேசு உங்களுக்காய் சிலுவையில் மரித்தவர். நீங்க அவரை அறியவில்லை, அவர் உங்களை அறிந்து நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காய் மரித்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் ஆணிகள் பாய்ந்த அன்பு கரத்துக்குள்ள வாருங்கள். அந்த கரங்கள் உங்களை தொட்டு சுகமாக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அந்த கரங்கள் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அந்த கரங்கள் உங்களை சகலத்திலும் தூக்கி சுமந்து ஆறுதல் படுத்தக்கூடிய கரம். உங்களை தாங்கவும் சுமக்கவும் தப்புவிக்கவும் பாதுகாக்கவுமான கரம் அது. இயேசு உங்களை நேசிக்கிறார் இல்லையா? அதனால் இந்த நாளில் இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வருவீர்களானால், உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய சொந்த தெய்வமாய் அவரை வைத்துக் கொள்வீர்களானால், கிருபையாய் உங்களுடைய பாவங்களை, ஆக்கிரமங்களை, அநியாயங்களை அவர் மன்னித்து விடுவார். பிரியமானவர்களே, உங்களை குறித்து சமுதாயத்தில் சொல்லுகிறார்கள், குடும்பத்திலே சொல்றார், இவன் எவ்வளவு மோசமான மனிதன், எவ்வளவு அக்கிரமம் செய்கிறான், எவ்வளவு அநியாயம் செய்கிறான், கடவுள் இல்லையோ இவனை பார்க்க, இவன் செய்கிற பாவம் எவ்வளவு பெருசென்று உங்களை குறித்து பேச முடியும் அநேகர். ஆனால் இயேசு அவ்வளவு பாவங்களை மன்னிக்கத்தக்கவராக இருக்கிறார். நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவருமாயிருக்கிறவரை நோக்கி பாருங்கள். இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு இல்லாமல், இயேசுனுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 என்கிற வேத வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அந்த ரத்தம் உங்களை கழுவும், உங்களை சுத்திகரிக்கும், சகல அநியாயங்களை, ஆக்கிரமங்களை, பாவங்களை நீக்கி இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராய் என்றும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரக்கூடாது? ஏன் இந்த பாவத்தோடும் இந்த அநியாயங்களோடும் அக்கிரமங்களோடும் தொடர்ந்து வாழ போறீங்களா? உங்களோட அது முடிய போவதில்லையே. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை உங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் வரைக்கும் தேவன் இந்த பாவங்களை விசாரிப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறவரை நோக்கி பாருங்கள். பாவங்களை இனிமேல் நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்களுடைய பாவங்களை ஒருபோதும் இனி நினைக்காதபடி சமுத்திரத்தின் ஆழத்திலே தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுவார். அவர் பார்க்கவே மாட்டார். உலகம் பார்க்கிறது விதமாய் அவர் பார்க்க மாட்டார். அவர் பாவங்களை மன்னிக்கிற பரம பரிகாரியாகிய இயேசு. ஆகவே இயேசு உங்களுக்கு வேண்டுமானால், நீங்கள் விரும்பினால், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள் கிருபையாய் மன்னிக்கப்பட வேண்டுமானால், இவர்கள் நிமித்தம் தான் உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் மன்னிக்கப்படாததுனால இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கிருபையாய் மன்னிக்கப்படும் போது உங்களோட வாழ்க்கை புதிதாய் மாற, நீங்க ஒரு புதிய மனுஷியாய் மாறுவீங்க. இனிமேல் நீங்க செய்கிறது காரியங்கள் எல்லாம் வாக்கியம், எல்லாம் சரி வரும். சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், பலன், ஜீவனை நீங்கள் அடைவீர்கள் என்றால் இயேசு உங்களுடைய பாவங்களை கிருபையாய் மன்னிக்க போகிறார். இப்பொழுது உங்களுக்கு இந்த மன்னிப்பு வேண்டுமானால், நீங்க விரும்பினால் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு தம்முடைய இரத்தத்தினால கழுவி என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து என்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றி எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் என் பாவமும் அக்கிரமமும் அநியாயங்களும் என் வாழ்க்கையை வேதனைப்படுத்தின இந்த கொடிய வேதனையிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கினதுக்காய் நன்றி. இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காய் நன்றி. ஆதலால் இனி நான் சுமக்க தேவையில்லை, நான் விடுதலையானேன், அதற்காய் நன்றி. என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை இனிமேல் நீங்க நினையாதபடி என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தமும் அநியாயத்தின் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில் அவங்க படுகிற
கொடிய வலிகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் வியாதிகளில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கும்படி இன்றைய நாளில் அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கிருபையாய் இயேசுவின் நாமத்தில் மன்னித்து விடுங்க. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் கழுவி அவர்களை சுத்திகரிக்கட்டும். இதன் நிமித்தம் அவர்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களும் துன்பங்களும் வியாதிகளும் வேதனைகளும் மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், விடுதலை, சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். எல்லா கடன் தொல்லைகளும் பாவத்தினால வந்தவர்கள் நீங்கட்டும். இப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இயேசு இனி நினையார். அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். அதனால் மீண்டும் நீங்கள் பாவம் செய்யாதபடி இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமேன்.